பிக் பாஸுக்கு முன், பிக் பாஸுக்கு பின் அப்படிங்கிறதுல வந்து வெயிட் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது விசிபிளா நெறைய பேருக்கு தெரியிற டிஃபரன்ஸ். ஆனா, அது தாண்டி என்ன பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ப்ராபப்ளி ஒரு சில பேருக்கு ஃபேமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்டர்னலி வெளிய தெரியக்கூடிய விஷயங்கள். பட் அத தாண்டி பிக் பாஸுக்கு முன், டியூரிங் பிக் பாஸ் அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சைக்காலஜிக்கலி நெறைய விஷயங்கள் உள்ள வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் என்டையர்லி அத பத்தி தான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் பிக் பாஸ் போயிருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் பிக் பாஸ்? அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி இருந்தேன்? அப்புறம் வந்து பிக் பாஸ்ல நான் எப்படி இருந்தேன்? பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து வாட் டிட் ஐ ஃபீல்? அண்ட் அந்த உலகத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பிக் பாஸ் போகணுங்கிறதுக்கான காரணங்கள் நெறைய இருக்கும். எனக்கு பிக் பாஸ் நான் போணுமா? வேணாமான்னே எனக்கு தெரியாம ஒரு பயங்கர கன்ஃப்யூசிங்கான ஒரு பீரியட்ல இருந்தேன். அண்ட் என்னோட லைஃப்ல இதுவரைக்கும் நான் இந்த மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு 4, 5 பேர்ட்ட கேட்பேன். 4, 5 பேர்கிட்டயுமே இப்ப அவங்க வந்து சரி நீ போ அப்டின்னு சொன்னாங்கன்னா, நான் ஏன் போகக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் எடுத்து வைப்பேன். இல்ல வந்து போகாத அப்டின்னாங்க, ஏன் நான் போனா உங்களுக்கு என்ன அப்டின்னு காரணம் எடுத்து வைப்பேன். திஸ் சிம்ப்ளி எப்படின்னா, நமக்குள்ள இருக்க அந்த 2 மைண்டுமே ஆக்டிவேட் ஆயி போணுமா, வேணாமான்னு அந்த கன்ஃப்யூஷன்ல இருக்கிறது தான். அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எப்படின்னா, எனக்கு இது 2க்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்பிள் இருந்தாங்க. ஸோ யாருமே லீடிங்ல இல்ல. என்னோட 2 மைண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஐ ஹவ் டிசைடட் இல்ல, இல்ல வேணாம், வேணாம். ஏன்னா நம்ம புக் ஷோ தானே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கும் பிக் பாஸ்க்கும் வாட் இஸ் என்ன என்ன சம்மந்தம் அதுல இருக்கு? அதனால அது நமக்கு வேணாம். இதுதான் நமக்கு வேணும். ப்ராபப்ளி அந்த இடம் வந்து இட் மைட் பிலாங் டூ சம்படி ஹூ நீட்ஸ் இட் மோர் அப்படின்னு நெனச்சுட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த முடிவ எடுத்துட்டு பாண்டிச்சேரிலருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கேன். நீன்னு வந்துட்டுருக்கேன். நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கா. அந்த டிரைவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோனே, இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, "என்ன ஓகே தானே? சொல்ல போறேல்ல கால் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு." "யா, யா, ஷூர், ஷூர்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இந்த மாரி, "யா, ஐ அம் கமிங்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ சர்ப்ரைஸ் பண்ணல. இன்ஃபாக்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் இத தான் நான் அவங்ககிட்ட சொல்லும்போதும் சொன்னேன். நான் எஸ் சொல்றது வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. பிகாஸ் ஐ தாட் ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ கோ. அப்போ வை டிட் ஐ வாண்ட் டூ கோ? அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் எஸ் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சரி ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால, நம்ம டிவி ஷோ கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஏதாவது வொர்க் அவுட் பண்ணணுமா? வெயிட் லாஸ் பண்ணணுமா? இதெல்லாம் எப்படி ஒரு வாரத்தில பண்ண முடியும்? நாட் பாசிபிள். பட் இருந்தாலும் நான் இதெல்லாம் யோசிச்சேன். வந்து எப்படி ட்ரெஸ் அப் பண்றது? நமக்கு மேக்கப் பண்ண தெரியாது. ஸோ அதுக்கு என்ன வாங்கணும்? இதுக்கு என்ன வாங்கணும்? பட் தேங்க்ஃபுல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு சில பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அவங்க மூலமா வந்து எனக்கு க்ளோத்திங் நெறைய கொலாப்ல வந்துச்சு. ஸோ நெறைய ட்ரெஸஸ் நான் வாங்கல. ஃபியூ வீக்ஸ்க்கு ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ்க்கான ட்ரெஸஸ் நானே வாங்கிட்டேன். அண்ட் அங்க போயிட்டு கேரவான்ல நாங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போறோம். அந்த போறதுக்கு நடுவுலலாம் என்ன தாட்னா, இப்படியே ஓடிட்டா என்ன? இது எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு ஏன்னா ஐ டிட்ன்ட் ரியலி நோ வாட் ஐ அம் என்டரிங் இன்டூ. நான் பிக் பாஸ் பார்த்ததில்ல. பார்த்திருப்பேன்னா ப்ராபப்ளி 1 ஆர் 2 எபிசோட்ஸ் பார்த்திருப்பேனே தவிர, ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் பிக் பாஸ் அஸ் சச். அதனால எனக்கு வந்து ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ பி லைக் இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? வேணாமான்னு அந்த கன்ஃப்யூஷன் இருந்தனால எனக்கு உள்ள போறதுக்குள்ளயே அவ்ளோ தயக்கம். கதவு தொறந்து உள்ள விட்டாங்க. உள்ள நான் போம்போது ஐ திங்க் நான் தான் 6வது ஆளு. அதுக்கப்புறம் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு எத்தன பேர் வருவாங்க அந்த ஷோல? யார் யார் வருவாங்க? இது எதுவுமே கிளாரிட்டியும் இல்ல. வரவங்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு ஹாய் சொல்றாங்க. நீங்களா? நீங்களான்னு என்ன எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. நமக்கு யாருமே தெரியலையே! டக்குன்னு வந்து ஒரு அவுட்சைடர் ஃபீல் ஒண்ணு வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் என்னமோ நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்த மாரி தான் டபக்குன்னு இப்ப உள்ள வந்துட்டோம். அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லன்னா நீங்களா? நீங்க வருவீங்கன்னு நான் பாருங்க நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அந்த மாரி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம யார்ரா இங்க? அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் இருந்தது. அன்னைக்கு தி வெரி ஃபர்ஸ்ட் நைட் இன்சைட் பிக் பாஸ் வந்து தி மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் நைட்ன்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் நைட் மை லைஃப்ன்னு சொல்ல மாட்டேன். பட் அங்க எந்த மாதிரியான ஒரு பயம் இருந்ததுன்னா, ஓகே நம்ம இந்த இடத்துக்கான ஆள் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் கதவு தொறந்தாங்கன்னா ஓடிர்லாம். இந்த மாதிரியான தாட் தான் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. கட் டூ தி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இன் பிக் பாஸ். ஆ முதல்ல நமக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு விஷயம். நீங்க ஒரு காமன் மேனா பார்க்குறீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? ஆர் நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒருவேள நெக்ஸ்ட் டைம் பிக் பாஸ் போறீங்கன்னா, உங்களுக்கு இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு ஒரு காமன் மேனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல லீவ் அவுட் தி ஷோ ஆஸ் பிக் பாஸ். ஆனா அத தூக்கிட்டு, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, அ பிளேஸ் வேர் நமக்கு இவ்ளோ நாள் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆர் கம்ஃபோர்ட் குடுத்துருக்கும்ல. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உள்ள போற ஒரு இடமா தான் அத நான் பார்த்தேன். ஏன்னா,
எனக்கு எந்த ஒரு டவுட்னாலும், இல்ல எந்த ஒரு கோவம்னாலும், வருத்தம்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய பீப்பிள் அங்க யாருமே இல்ல. அங்கேருந்து எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்குமான்னு கேட்டா, ஐ டவுட்ஃபுல். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாவது உள்ள இருந்தது. எனக்கு இவங்க ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. இல்லன்னா இவங்கள இந்த ஈவென்ட்ல மீட் பண்ணி ஒண்ணா வொர்க் பண்ணியிருக்கோம் அப்டிம்பாங்க. ஐ திங்க் 1 ஆர் 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தான் இது மாரி கம்ப்ளீட்லி 0 எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்க யாரையுமே இதுக்கு முன்னாடி லைஃப்ல மீட் பண்ணதில்ல அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருந்தது. அப்புறம் அங்க இருக்க பீப்பிள் கிட்ட நீங்க எப்படி ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க அந்த ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்ணாம ஒண்ணு கூடி ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டம். அ ஒரு வொர்க் ஒண்ணா பண்றது கஷ்டம். இல்ல ஒரு வொர்க் பண்ண வைக்கிறது கஷ்டம். இல்ல ஒண்ணு தப்பா போகுதுன்னா, அத சரியா மாத்தணும்னு நீங்க போய் பேசினா, "யார் இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் அங்க இருந்தது. எனக்கு இதுல யாரு? இவங்க பாஸ்ட் என்ன? இவங்க பிரசன்ட் என்ன? அவங்க ஒரு பெர்சனா யாரு? அவங்க கெரியர்ல அவங்க என்ன? இது மாரி எதுவுமே தெரியாதனால, யாரோட ஸ்ட்ரென்த் எது? யாருடைய வீக்னஸ் எது? இது எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன பத்தி அவங்களுக்கும் சுத்தமா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, யாரு என்ன சொன்னாலுமே, யாரு இவங்க? நம்மளமா வேணாமா? அந்த ஒரு ஜோன்ல. இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து எனக்கு ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆயிட்டேன்னா, இந்த ப்ரீ கேஜி ஸ்கூல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா அந்த ஃப்ரெண்டோடயே இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம்ல. அந்த மாதிரி அவங்க பக்கத்திலேயே பெட் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி வந்து அந்த இருக்கிற மோஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் பிளேஸ்ல குட்டி, குட்டி கம்ஃபர்ட்ட வந்து சீக் பண்ணிட்டு இருந்தது தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நடந்தது. அண்ட் தேங்க்ஃபுல்லி அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பட்டிமன்றம்னு ஒரு ஷோ பண்ணாங்க. விச் இஸ் மை ஃபோர்டே அண்ட் பேசுறது அப்படிங்கிறதுனால. அது பேசினதுக்கு அப்புறம் தான், ஓகே என்னோட ஸ்ட்ரென்த் இதுங்கிறது மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது என்ன லைஃப் லெசன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நல்லா வரும்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. அத நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்ணதுக்கப்புறம், நமக்கு அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்குது. ஸோ, அதுவரைக்கும் எனக்கு வந்து அந்த வீட்ல நான் யாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த பட்டிமன்றம் நடக்கும்போதும், நடந்து முடிஞ்சோனவே, நான் தாங்க இது. இதுதான் நானு. ஐ கேன் ஸ்பீக். இதுதான் என்னுடைய தாட்ஸ். இந்த மாரி என்னால வந்து கம்பீட் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னால ஒரு சில ஐடியாஸ் குடுக்க முடியும். அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்டே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இன் லைஃப்மே நமக்கு அப்படிதான். நமக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம யாருன்னே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, நமக்கு எது நல்லா வருமோ, எது வந்து நம்மளுடைய ப்ளஸ்ஸோ, அது நம்ம கான்ஃபிடென்ட்டா அங்க காமிச்சோம் அப்படின்னா, நமக்கே நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பிளஸ் மத்தவங்களுக்கு நம்ம மேல வர கான்ஃபிடன்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் சைக்காலஜிக்கலி எனக்கு முதல்ல நடந்த ஒரு ஷிஃப்ட். அப்பதான் ஐ அம் ஸ்டார்ட்டிங் டூ ஃபீல் ஓகே. இதாங்க நானு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல திஸ் இஸ் ஆனந்தி. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கிடைச்ச அந்த ஒரு மொமெண்ட். அண்ட் தென் எனக்கு இந்த வீக்கெண்ட்ல ஸ்பெஷல் ஷோஸ் இருக்கும். லைக் சாட்டர்டே, சண்டே வித் விஜய் சேதுபதி சார். ஸோ இது நடக்கும் அப்படிங்கும்போதுமே, எனக்கு இந்த ஃபார்மேட் ஆஃப் த ஷோ தெரியாது அப்படிங்கிறதுனால, நம்ம அது என்ன பேசணும் எதுவுமே நான் ப்ரிப்பேர்லாம் ஆகல. அண்ட் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து சைக்காலஜிக்கலி நான் என்டையர் ஷோல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லா நைட்டும் தூங்க போனேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு இந்த ஷோ பத்தின ஐடியா இல்ல. இந்த கேம் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போணும்? அடுத்த வாரம் என்ன நடக்கும்? இ எப்படி வந்து நம்ம இத நேவிகேட் பண்ணணுங்கிற ஐடியா இல்ல. ஐ வாஸ் ஒன்லி ஃபேசிங் ஒன் டே அட் அ டைம் ஆர் ஒன் ப்ராப்ளம் அட் அ டைம் ஆர் ஒன் சிச்சுவேஷன் அட் அ டைம். அந்த சிச்சுவேஷன்ல வாட் ஐ சீ அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் அதர் தென் தட் நம்ம ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, அந்த வீட்ல ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆம், நமக்கு வந்து அங்க இருக்கவங்க மேல ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. இந்த பெர்சனா இவங்க இதுல நல்லா பண்ணுவாங்க. இந்த பெர்சனா இவங்க இது ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஒரு இந்த பெர்சனா இவங்க கிட்ட நம்ம இப்படிதான் பேசணும். இந்த பெர்சனா இவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம இத இக்னோர் பண்ணணும். இப்படி ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பீப்பிள் கிட்ட நேவிகேட் பண்றோம். அப்ப நம்ம என்ன ஆயிடும்னா, நம்மள அறியாமலேயே நம்ம ஒருத்தங்கள வந்து ஒரு டப்பாக்குள்ள போட பார்க்குறோம். இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும். இப்படி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷன் வித் தெம் ஆர் அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதோ, இல்ல அவங்க கிட்ட நம்ம நேவிகேட் பண்றதோ, அது கம்ப்ளீட்லி வந்து மாறுபடுது அப்படிங்கிறத பார்த்தேன். இன்னொன்னு நம்ம ஒரு சில பேர் ஒரு சில தவறுகள் பண்ணும்போது அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சில பேர் ஒரு சில தவறுகள் பண்ணும்போது அக்செப்ட் பண்றதில்ல. அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சில பெர்சன் மேல நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவங்க இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட் நம்பர் 1 அந்த மாரி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடண்ட் நம்பர் 1 ஒரு குட்டியான ஒரு தப்பு பண்ணா கூட பயங்கர ஹார்ஷா நம்ம கிட்ட இருந்து ரியாக்ஷன் வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு ஸ்டூடண்ட் இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட ரொம்ப லிபரலா இருப்போம். ஏன்னா, அவங்க என்ன பண்ணாலுமே, "இவங்க அப்படிதானே, பாவம் இவங்களுக்கு இது வராதுல்ல. ஐயோ பாவம் அவங்களுக்கு அதான் வராதுல்ல" அப்படின்னு. சம்வேர் இங்கேயும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்றதில்ல. திஸ் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது. அப்ப எப்படி ஆயிடும்னா, அந்த என்டையர் ஹவுஸே ஒரு சில பேரோட மிஸ்டேக்ஸ வந்து பயங்கர ஹார்ஷாவும், ஒரு சில பேரோட மிஸ்டேக்ஸ பயங்கர லிபரலாவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சது. பிக் பாஸ்ல நடக்கிற ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, உங்க டே உங்க கண்ட்ரோல் இல்ல.
ஸோ ஒரு சில நாள் மார்னிங் எழுந்துக்கும்போது டக்குன்னு கூப்பிட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி வாங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு ஆரம்பிக்கும்போது, இன்னும் சாப்பிட கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்னு தோணும். ஆனா, அந்த ஆக்டிவிட்டி முடிக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? நல்ல ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அப்ப ஆக்சுவலி என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு நெறைய நேரங்கள்ல லைஃப்ல வி திங்க் வி ஆர் நாட் பிரிப்பேர்ட் ஃபார் சோ மெனி திங்ஸ். ஆனா, அது பண்ணும்போதோ, இல்ல பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமோ, நம்ம என்டையர் மூட் ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் அது நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியுது. நம்ம ஏன்னா நேச்சர்ஸ் கால கூட கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் போய் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தூக்கத்த விட்டு குடுத்துட்டு போய் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து, "உனக்கு இது ஓகேவா? இல்லையா?" அப்படின்னு கேட்டா, வி மைட் சே நோ டூ இட். ஆனா, அந்த ஒரு சாய்ஸ் இல்லாம வென் யூ கோ அண்ட் டூ இட் எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் சொன்னாங்க, நாங்க நாங்க 2 பேருமே வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு ஒரு நாளு. மழைக்கு முன்னாடி நாங்க பயங்கரமா ரெடி ஆயிட்டோம். ஆ ஃபுல் மேக்கப், ஹேர் டூ அண்ட் ஆல் தட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நான் அன்னைக்கு பயங்கரமா வேற ஏன்னா நான் முக்காவாசி நாள் கொண்ட தான். இல்ல தலைவிரி கோலம் தான். ஆனா, அன்னைக்கு நான் வந்து ஹேருக்குலாம் எஃபோர்ட் போட்டு எல்லாம் பண்றேன். மழை செம்ம மழை. பாட்டு வேற போட்டாங்க. பயங்கரமா இருக்கு. அப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறேன், ஐயோ! ட்ரெஸ் நனஞ்சிரும், மேக்கப் போயிடும். அதனால வேணாம் ஓரமா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இழுத்து கொண்டு போய் மழையில நனைய வச்சுட்டாங்க. கூட இருந்தவங்க. நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வர்றதுக்கே யோசிச்சோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். வி ஹேட் ஃபன். அந்த வீக்கெண்ட் வந்து ஷி காட் எலிமினேட்டட். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்க கிட்ட பேசும்போது ஷி சேயிங், தேங்க் காட் அன்னைக்கு வந்து நான் மேக்கப் போட்டிருக்கேன், ட்ரெஸ் அப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மழையில வந்து நனையாம நான் ஒதுங்கி நிக்கல. ஒரு வேள அப்படி நின்னுருந்தேன்னா, அந்த மெமரீஸே நான் வந்து எனக்கு இல்லாம போயிருந்திருக்கும். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்குறேன். பார்க்கும்போது அவ்ளோ நல்லா இருந்துச்சு. டூ ஜஸ்ட் அந்த ஒரு மழையில நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணது. யாருங்க வந்து அப்படி மழை பெய்யும்போது ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு யார் நமக்கு டைமிங் சாங்ஸ்லாம் யார் போடுவா? நம்ம ரூம்குள்ள வேணா போடலாம். பட் அங்க வெளியில வந்து பாட்டு போட்டு கார்டன் ஏரியால வி வேர் ஆல் டான்சிங். ஸோ இந்த மாதிரியான மெமரீஸுமே இட் வாஸ் ஆல் மேட் நாட் பிகாஸ் வி டுக் அ கான்ஷியஸ் டெசிஷன். இது பண்ணணும் அப்படின்னு நெனச்சு பண்ணல. பண்ணவே வேணாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, இழுத்து கொண்டு போய் பண்ண வச்ச விஷயங்கள் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட் பிகேம் வெரி, வெரி மெமரபிள். அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன். டே 1 நம்ம ஒரு ஒரு நபர்கிட்ட எப்படி பேசியிருக்கோம். அந்த அந்த ஃபுல் ஒரு பீரியட் முடியும்போது நம்ம அவங்க கிட்ட எப்படி பேசியிருக்கோம். சோ கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆவுது. ஹவ் யூ ஹேவ் தட் குட்டி, குட்டி ட்ரஸ்ட். யூ கான்ட் ட்ரஸ்ட் எனிபடி தேர். ஏன்னா அந்த இடம் வந்து இட் இஸ் நாட் ஃபார் தட். அங்க எல்லாருமே கேம்க்காக வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு கப் ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே காம்படிட்டர்ஸ். ஆனா அது மீறி சம்வேர் யூ ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் பீப்பிள். இட் இஸ் வெரி, வெரி நம்மளோட ஹியூமன் இதுல ரொம்ப நார்மல். ஸோ ஹவ் வி சீக் தட் கம்பேனியன்ஷிப். யாரா ஒருத்தங்க நம்மளோட லைக் மைண்டட் பீப்பிள் அவங்களோட கனெக்ட் ஆகுறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வீடு நம்மளோட வீடா ஃபீல் ஆகுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சுரும். ஆனா இதுக்கு நடுவுல கேம் வேற இருக்கும். ஸோ இந்த ஒரு எமோஷனல் சேஞ்சஸ் அந்த ஒரு ஷிஃப்ட் அது எல்லாம் அண்ட் இன்னொன்னு வந்து எப்படின்னா, எனக்கு அந்த வீட்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, கட் ஃபீலிங் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்ம வெளில ஒரு வீடியோ பார்க்குறோம். இன்ஃபாக்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கீழ என்ன கமெண்ட்ஸ் இருக்கு. யார் என்ன இந்த கமெண்ட் எப்படி பண்றாங்க? இல்ல அந்த ஷோவ பார்க்குறவங்களே வந்து சைமல்டேனியஸ்லி வந்து எக்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறது, Instagramல ஆக்டிவா இருக்கிறது, ஒரு லைவ்லி காமெண்ட் பாஸ் பண்றது, இது என்ன போயிட்டுருக்கு? அவங்களோட கருத்துக்கள சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு படம் பார்க்குறோம், ஒரு பாட்டு கேட்கிறோம், இல்ல இந்த மாரி ஒரு ஷோ பார்க்குறோம் அப்படின்னா, பீப்பிள் அத எப்படி பார்க்குறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமா இருக்கோம். அந்த வீட்ல அதெல்லாம் இருக்காது. அந்த வீட்ல வந்து அந்த வீட்ல இருக்க பீப்பிள மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு வி நெவர் நோ. அவங்கள ஹீரோவா பார்க்குறாங்களா? வில்லனா பார்க்குறாங்களா? ஜோக்கரா பார்க்குறாங்களா? வி நெவர் நோ. ஸோ அங்க இருக்க என்னுடைய ஜட்ஜ்மென்ட் அபவுட் சம்படி இஸ் கம்ப்ளீட்லி மை ஜட்ஜ்மென்ட். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாத ஒரு ஜட்ஜ்மென்ட் அது. அண்ட் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா, நாங்க உள்ள வந்து ஒரு அமரன் படம் பார்த்தோம். லைக் அமரன் படம் வந்துச்சு இல்லையா? அந்த படம் நாங்க உள்ள பார்த்தோம். அந்த படத்த ஒரு வேள நான் வெளியில பார்த்திருந்தேன் அப்டின்னா, படம் வரும்போதே அவ்ளோ டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ் அந்த ட்ரெய்லர்ஸ்க்கான கமெண்ட், டீசருக்கான கமெண்ட், இன்டர்வியூஸ் அது யார் யார் அதுல ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க? எந்த இடத்த வந்து மக்கள் என்ஜாய் பண்ணாங்க? வாட் பார்ட் ஆஃப் தி மூவி வாஸ் லைக்ட் பை எவரிபடி? இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் அதுல என்ன ட்ரெண்ட் ஆச்சு? என்ன பாட்டு அங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு? இந்த மாரி நெறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா, நாங்க உள்ள தான் அந்த படத்த பார்த்தோங்கிறனால, இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ நான் அமரன் படம் பார்த்தது இட் வாஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து இட் வாஸ் அ வெரி, வெரி ஸ்பெஷல் ஃபீலிங். ஏன்னா, அது இந்த காலகட்டத்தில ரொம்ப கஷ்டம். எனி மூவி தட் இஸ் கமிங் அவுட் யூ இமிடியேட்லி கெட் டூ நோ அந்த படத்த பத்தி ரிவ்யூவர்ஸ் என்ன நெனைக்கிறாங்க? மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? நம்ம ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன நெனைக்கிறாங்கன்னு. ஸோ சம்வேர் நம்மளோட ஜட்ஜ்மென்ட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது இல்லையா? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் அந்த ஜட்ஜ்மென்ட் நமக்கும் வருது. இது எதுவுமே இல்லாம படம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டாப் ஆஃப் இட் இதான் அந்த கட் ஃபீலிங் தான் சொல்ல வந்தேன். அந்த வீட்ல என்ன ஒரு கட் ஃபீலிங் அப்டின்னா, நாங்க நாமினேட் பண்ணுவோம். வீக் ஆன் வீக் வி வில் நாமினேட் சம்படி. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் யூ நோ
தட் இந்த பெர்சன் உங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் நம்மளுடைய நேச்சுரலான ஃபீலிங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அங்க சோசியல் மீடியா இல்ல, இன்டர்நெட் இல்ல, வேற சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மென்ட் இல்ல. அங்க நடக்கிறத பத்தி மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த வீட்ல இருக்க பிரச்சனை தான் நம்ம பிரச்சனை. அந்த வீட்ல இருக்க அன்பு தான் நம்ம அன்பு. அந்த வீட்ல இருக்க வருத்தம் தான் நமக்கு வருத்தம். அந்த வீட்ல இருக்க கோவம் தான் நம்மளோட கோவம். ஸோ சம்வேர் அந்த வீட்ல இருக்க அத்தன பேருக்குமே ஒரு கனெக்டடான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒரு சில வாரங்கள் எப்படி இருக்கும்னா, என்ன ரொம்ப நெகட்டிவா இருக்கு. நமக்கு ஏதோ இது ஏதோ வெல்கமிங்கா இல்லாத மாதிரி இருக்கே நமக்கு இந்த வீக்கு. அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, கரெக்ட்டா அந்த வாரம் தான் நான் அதிகமா நாமினேட் ஆயிருந்திருப்பேன். ஸோ சம்வேர் நம்மளோட கட் ஃபீலிங் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்னு அங்க ஒரு எமோஷன்லேருந்து இன்னொரு எமோஷனுக்கு ஜம்ப் ஆவறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட ட்ரான்சிஷன் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு வருத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறேனா, நான் வந்து அத பத்தி ஒரு ட்வீட்டோ, இல்ல ஒரு போஸ்ட்டோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பார்க்குறேன்னாலும் சரி, நான் போட்டா அது யார் லைக் பண்றா, கமெண்ட் பண்றா, அதுக்கு எத்தன பேர் வேலிடேஷன் குடுக்குறாங்க, இது எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா, அந்த வீட்டுக்குள்ள அதுக்கான ஆப்ஷனே இல்ல. அப்ப என்ன ஆயிடும்னா, எனக்கு இன்னைக்கு வருத்தமா இருக்குன்னா, நான் அந்த வருத்தப்படுற ஃபீலிங்கோட ஐ ஹேவ் டூ பி தேர். அந்த ஃபீலிங்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஃபீலிங்க நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஃபீலிங் ஸ்லோ டவுன் ஆயி நமக்கு அதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு கிடைக்கும். ஸோ சோகமா இருந்தேன்னா, கம்ப்ளீட்டா அந்த சோகத்த முடிச்சுட்டு தான் நான் அடுத்த ஃபீலிங்க்கு போவேன். அண்ட் அது வந்து ஒரு ஹியூமனாவே ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவேன். அது நமக்கு ரியல் லைஃப்ல இருக்கணும். ஒரு நாள் நான் அழுதேன். அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் அழுதேன். அழுகுறேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாராவது என்ன சமாதானப்படுத்தினா சொல்லவே ஆரம்பிச்சுட்டேன். ஏங்க எனக்கு அழுக தான் நிக்க மாட்டேங்குது. ஆனா நான் சமாதானம் ஆயிட்டேன்னு. உள்ள இருந்த அத்தன அழுகையும் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு நைட் ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் இது என் வீடுடா. ஏன்னா அந்த வீட்ல நான் கோவப்பட்டுட்டேன். அந்த வீட்ல நான் அழுதுட்டேன். சந்தோஷமா இருந்துட்டேன். பொறாமப்பட்டுட்டேன். எல்லாமே அந்த வீட்ல எனக்கு நடந்துருச்சு. அண்ட் தென் அப்புறம் தான் அது என் வீடாவே மாறுது. ஏன்னா அங்க எல்லா எமோஷன்ஸுமே இட் இஸ் வெல்கமிங். எல்லாத்தையுமே நீங்க அங்க காட்டலாம். ஏன்னா அந்த ஷோல ஐ திங்க் அந்த ஷோல அதுக்கு தானே நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வெளில கொண்டு வரலாம். அதுக்கான இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துல நான் தனியாவே இருந்து அத ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபீலிங்க கோ த்ரூ பண்ணதுங்கிறது வந்து இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி ரியல் லைஃப்ல கொண்டு வருது அப்படிங்கிறது தான் ஒரு $1,000,000 கொஸ்டின். பட் நம்ம ஃபீலிங்ஸ நம்ம கோ த்ரூ பண்ணும்போது, அத விட ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவுமே பியூட்டிஃபுல்லா இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு அந்த வீட்ல நான் பார்த்தது என்னன்னா, அங்க வந்து சாய்ஸஸ் ரொம்ப கம்மி. காலையில என்ன உனக்கு சப்பாத்தியா, தோசையா, கோதும மாவு தோசையா, இல்ல உப்புமா செஞ்சு தரவா? அந்த மாரி கிடையாது. காலையில ஒரு ஃபுட் இருக்கும். அ அதுவும் உங்களுக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி இருக்குமான்னு தெரியாது. நைட்டும் அப்படிதான். எல்லா வேலையும் அப்படிதான். அடுத்த வேலைக்கு ஃபுட் இருக்குமா? இருக்காதா? இல்ல செய்யறது நல்லா வருமா? வராதா? எடிபிளா இருக்குமா? இருக்காதா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, பிரெயினுக்கு சாய்ஸஸே இல்ல. பிரெயின் ரொம்ப நிம்மதியா இருந்தது. இல்லன்னா, இப்ப நம்ம வீட்ல சாப்பிடணும்னா, அம்மாவ நான் செய்ய சொல்லணும்னாலும் சரி, இல்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, அவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, எக்ஸாக்ட்லி நான் அந்த வீட்ட விட்டு வெளில வந்தோனே ஃபீல் பண்ணதே அந்த பிரெயின் ஃபெட்டிக் தான். எனக்கு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஆஃப் ஃபுட் அவ்ளோ இருக்கிறது வந்து மூஞ்சில அடிச்ச மாரி இருந்தது. இல்ல வந்து ஃபோன்ல ஆர்டர் பண்ணலான்னா, அதுல இருக்க சாய்ஸஸ் பார்க்கும்போது ஒரு மாரி ஒரு மாதிரியான ஒரு சென்சேஷன் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனே இருந்தது. டூ மெனி சாய்ஸஸ் எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குது அப்படிங்கிறத, சாய்ஸே இல்லாத இடத்துல இருந்து பார்க்கும்போது, அவ்ளோ டிஃபரன்ஸ் ஒண்ணு தெரிஞ்சது. ஸோ இந்த நேரத்துல இதுதான். போடுறதுக்கு நாங்க அன்னைக்கு 1 வீக்குக்கு எங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ, அந்த ட்ரெஸ் தான். அதுலருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஃபுட்டு இதுதான். இதுல சாய்ஸ் ஆர் லிமிட்டட். என்டர்டெயின்மென்ட்டே இல்ல. காலையில போடுற ஒரு பாட்ட தாண்டி, என்டர்டெயின்மென்ட்ன்னு ஒண்ணு கிடையாது. நீங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்போது, தி பிரெயின் இஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால அதனால யோசிக்க முடியுது. எங்க நம்ம பீப்பிள் இருக்காங்களோ, அவங்களோட நல்லா பேச முடியுது. இந்த மாதிரியான சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்டின்னா, இதுவா, அதுவாங்கிறதுலயே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம பிரெயினோடைய பெட்டர் திங்ஸ் இருக்குல்ல, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அது எதுவும் நடக்காம, இந்த டெசிஷன் ஃபெட்டிக்லயே வந்து பயங்கரமா ட்ரெயின் அவுட் ஆயிடுது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மார்க் ஜக்கர்பர்க்லாம் வந்து ஒரே கலர் ட்ரெஸ்ஸு நான் ஒரே மாரியே போட்டுக்கன்னு எடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த சாய்ஸ தூக்கிட்டாலே பிரெயின் அவ்வளோ ஜாலியா இருக்காம். அடுத்தது தி திங் தட் ஐ லவ்ட் இன் த ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் நான் யார்ட்டயாவது பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பேச, பேச அவங்க வந்து, கரெக்ட்டு. ம், ம், ம். ஆமா." அந்த மாரி ஒண்ணு பண்றதோ, இல்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு டைம் பாப்பாங்க. ஏன்னா வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. அது வந்து அந்த வீட்ல இல்லங்கிறனால, நாங்க யார்ட்டயாவது பேசினோம்னா, கம்ப்ளீட் லிசனிங் இருந்தது. அண்ட் அது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கிறனால, அந்த வீட்ல இருந்த எல்லா கான்வர்சேஷன்ஸுமே ஐ லவ்ட். அண்ட் எந்த அளவுக்கு எங்க எல்லார்னாலயும் லிசன் பண்ண முடியுங்கிறது வந்து அந்த வீட்ல தான் தெரிஞ்சது. ஏன்னா, ரியல் லைஃப்ல நமக்கு லைட்டா போர் அடிச்சாலே வி வில் லுக் ஃபார் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஃபோன் பார்க்கறதோ, இல்ல டக்குன்னு நம்ம அத கட் பண்ணிட்டு வேற வேலைக்கு போறது அந்த மாரி இருக்கும்.
அங்க அந்த மாரி இல்ல. வி வர் ரெடி டூ லிசன். வி வர் ரெடி டூ டாக். ஸோ அதுக்கான பிளே கிரவுண்ட் அங்க இருந்தது. ஸோ சம்வேர் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். வெளில வந்த உடனேவே எல்லாரும் இப்படி ஃபோன்ல இருக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. மத்தவங்கள மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்க்ளூடிங் மை செல்ஃப். என்னாலயுமே யாராவது பேசிட்டு இருக்கும்போதெல்லாம், ஆமா, ஆமா, ஆமா. குட் ஒன், குட் ஒன், குட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன நோண்டிட்டு இருக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா, அது இல்லாத அந்த வீடு இருக்குல்ல, தட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு எல்லாரும் வந்து பிக் பாஸ் பார்க்கும்போது, நீங்க அங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எல்லாருமே ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக் இருந்ததுக்கும், லாஸ்ட் வீக் இருந்ததுக்கும், the பாடி லாங்குவேஜ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். We started owning up the spaces அங்க. We started being comfortable with the people அங்க. ஸோ நாங்க நெறைய பேசுவோம் ஸ்டார்ட்டிங்க விட. நெறைய ஆடினோம் ஸ்டார்ட்டிங்க விட. நெறைய இடத்துல உட்கார்ந்தோம் ஸ்டார்ட்டிங்க விட. ஸோ அது வந்து கிராஜுவலி நம்மளோட டெரிட்டரி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போறது அப்படிங்கிறது வந்து இட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதுவும் வந்து அந்த வீட்ல நெறையவே நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபியர் இருக்கும். எல்லார் முன்னாடியும் தோத்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்மள நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த வீட்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல கேவலமா தோத்து போவீங்க. அது எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஒண்ணுமே ஆவல. அதுக்கப்புறமும் நம்ம உயிரோட தான் இருக்கோம். அதுக்கப்புறமும் அவங்க நம்மள காரி துப்பல அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதுவே நமக்கு வந்து இன்னொன்னு ட்ரை பண்ணி ஃபெயில் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஸோ எனக்கு இனிஷியலி வந்து பிசிக்கல் டாஸ்க்னா பயந்துட்டு இருந்த ஒரு பீரியட்ல, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பிசிக்கலி பண்ணும். பேலன்சிங் மாதிரி இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு ஐ வாஸ் சோ ஹேப்பி. அது வந்து பயங்கர ஹேப்பியா இருந்தேன். ஏன்னா, ஐ ட்ரைட் சம்திங் அண்ட் ஐ ஃபெயில்ட். ஆனா ஐ ட்ரைட் சம்திங் அண்ட் இட் ஃபெல்ட் ரியலி குட். ஸோ இது வந்து நமக்கு அங்க அவங்க டாஸ்க்லாம் வைக்கிறனால தெரியுது. பட் ரியல் லைஃப்ல அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்ல. ஸோ வாட் ஆர் வி டூயிங் இன் ரியல் லைஃப்? எவ்ரி டேல ப்ராபப்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி போய் பிக் பாஸ்ட்ட கேட்கிற மாரி கேட்க முடியாது. ஆனா வாரத்துல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இல்லன்னா மந்த்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேர் யூ நோ யூ ஆர் நாட் குட் அட் இட். பட் யூ ட்ரை தட் அண்ட் யூ ஃபெயில் அண்ட் எதுவுமே உலகத்துல மாறல. ஸோ யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை அகைன், டு ஃபெயில் அண்ட் தென் பி ஓகே. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்ம லைஃப்ல நெறைய இடம் இருக்கலாம். இல்ல நம்ம பெட்டரா இருக்கிறது லைஃப்ல நெறைய இடம் இருக்கலாம். குட்டா இருக்கிற இடங்கள் இருக்கலாம். கேவலமா இருக்கிற இடத்த ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடாது? அதுக்கான ஸ்பேஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்ல தான் கத்துக்கிட்டேன்.